Hello friends, welcome to Learners Forum. Fourier transform of basic signals la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது step signal. So இந்த step signal அப்படிங்கும்போது இதை நம்ம u of t அப்படின்னு தான் represent பண்ணுவோம். So இந்த signal எப்போ exist ஆகும் அப்படின்னா when t greater than or equal to 0 ல மட்டும்தான் நமக்கு value 1 ன்னு கிடைக்கும். And when t is less than 0, u of t is equal to 0. ஸோ இந்த சிக்னலை கிராஃபிக்கலாக ஸ்கெட்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பாசிட்டிவ் சைடில் நமக்கு வேல்யூ 1ன்னு மெயின்டைன் ஆகும் அண்ட் நெகட்டிவ் ஹாஃபில் நமக்கு 0ன்னு இருக்கும். ஸோ இதுதான் யூ ஆஃப் டி சிக்னலோட எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இந்த யூ ஆஃப் டி சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூ ஆஃப் டி அப்சல்யூட்லி இன்டெகிரபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா integral minus infinity to infinity modulus of x of t dt ஓட வேல்யூ less than infinity இருக்கணும். இந்த கண்டிஷன் இப்போ ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ integral minus infinity to infinity modulus of x of t அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம u of t சிக்னலுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா அதே பாசிட்டிவ் வேல்யூவில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ mod of u of t into dt which is equal to இன்ஃபினிட்டி. ஏன் அப்படின்னா நமக்கு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த வேல்யூ 1ல் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட்டுன்னு தான் கிடைக்கும். ஸோ லெஸ் தேன் இன்ஃபினிட்டி கண்டிஷனாக இருந்துச்சுன்னா தான் அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். இங்கே நமக்கு ஈக்குவல் டு இன்ஃபைனைட்டுன்ட்டு இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவை எடுத்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சிக்னம் ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்துருப்போம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 வரைக்கும் நமக்கு வேல்யூ -1ன்னு மெயின்டைன் ஆகும். அண்ட் 0ல் நமக்கு 0 வேல்யூவே கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு வேல்யூ +1ல் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இந்த கிராஃபையும் நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான், அதாவது 0லேருந்து t வரைக்கும் 1 வேல்யூ கிடைக்கும். இங்கே நமக்கு இந்த அடிஷ்னலாக -1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சிக்னம் ஃபங்க்ஷனில் இந்த -1 வந்து நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் கூட +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0 வரைக்கும் நமக்கு வேல்யூ -1ன்னு இருக்குது. இது கூட +1 நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், 0ன்னு ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து t வரைக்கும் இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 0லேருந்து t வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நமக்கு +1 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இது கூட நம்ம இன்னொரு 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 0லேருந்து t வரைக்கும் நமக்கு 2 ஆம்ப்ளிடியூடில் இப்போ சிக்னல் மெயின்டைன் ஆகும். ஆனால் நமக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூ 1 அப்படின்றதுல தான் இருக்கணும். அப்போ தான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிடியூடை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2/2 = 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 + சிக்னம் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயை நம்ம 2ஆல் இங்கே டிவைட் பண்ணிட்டோம். அப்போ ஆம்ப்ளிடியூட் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ u of t is equal to 1 + signum function of t divided by 2. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1/2 + 1/2 into signum function of t. இப்போ நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் சிக்னல் x of omega equal to Fourier of u of t. இப்போ u of tக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 + 1/2 into signum function of t. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ Fourier of 1/2 அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும் ப்ளஸ் Fourier of செகண்ட் டேர்ம் 1/2 into signum function of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளோட டிசி சிக்னல் அண்ட் இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு லாஸ்ட் வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும்.
அண்ட் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னம் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடச்சிரும். ஸோ டிசி சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 2π a0 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு a0ஓட வேல்யூவாக என்ன இருக்குது, 1/2ன்னு இருக்குது. ஸோ அதை இந்த a0ல் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 2π இன்ட்டு a0க்கு பதிலாக 1/2 இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 இன்ட்டு சிக்னம் ஃபங்க்ஷனை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2/j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்ட்டு 2 டிவைடட் பை j ஒமேகா. இதில் இந்த 2 and 2 கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே இருக்கிற 2 and 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபைனலைஸ்டாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1/j ஒமேகா. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா பை இன்ட்டு டெல் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் 1/j ஒமேகா. இதுதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.